மக்களே என்னை அடைச்சி வச்சு கொலை பண்ணுறாங்க. ப்ரோவோக் சேனலுக்கு வந்து ப்ரோவோக் சேனலில் என்னை அடைக்கிறாரு. என்னை ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க. இந்த நபர் இவர் தான் என்னை அடைச்சி வச்சாரு. என்னை அடிச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இன்டர்வியூக்குன்னு வந்து இங்கே பாருங்க, என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகணும், என்னை போக விடாமல் தடுக்கிறாங்க. என்னை அடிச்சது என்னை அடைச்சி வச்சிருக்காங்க. என்னை அடைச்சி வைக்கிறாங்க. மக்களே மொத்த போனை கொடுக்குறாங்க. என்னை வெளியில் வந்து போக விடாமல் ரூம்குள்ள அடைச்சி வச்சு சித்திரவதை கொடுமைப்படுத்துறாங்க. இங்கே பாருங்க, இது நீங்கள் தான் சாட்சி. பண்ணிட்டு வந்து இங்கே 4 பேர் அவங்க ஸ்டாஃப் எல்லாமே டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை எல்லாமே நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? என்னை அடைச்சி வச்சுட்டு உள்ளுக்குள்ள கொடுமைப்படுத்தி இவர் தான் இங்கே நான் பண்ணது. அந்த வீடியோவில் திவாகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் என்னை அடைச்சி வச்சு தாக்கி அதை வீடியோவை போட்டு பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்க. இதன் காரணமாக நான் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தேன். ஆனால் அவங்க அந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவாக செயல்பட்டு என்னோட புகாரை கிழிச்சு போட்டுட்டு என் மேலே பொய்யா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்மே சொல்லியிருக்காங்க. இதனால் நான் டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுக்குறேன் அப்படின்மே சொல்லியிருக்காங்க. அதே நேரம் திவாகர் இந்த வீடியோ எடுக்கும்போது என்னை ரூம்குள்ளே அடைச்சி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரம் அங்கே இருக்கிற ஒரு லேடி, நீங்கள் பிக் பாஸில் தான் நடிச்சிங்க அப்படின்னு பார்த்தா இப்போது நிஜத்துலையும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியுது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சம்மந்தப்பட்ட இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெளிவாக தெரியல. அதே நேரம் திவாகர் தன்னை ரூம்குள்ளே அடைச்சி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல பெண்கள் உட்பட பலருமே தங்களோட வேலைகளை சகஜமாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு கலவரம் நடந்த இடம் மாதிரியும் தெரியல. ஸோ இதை பற்றி சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல் தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் திவாகர் வெளியிட்ட இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் பலருமே இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இதே வேலையாக போச்சா, அவரை யாராச்சும் கட்டி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.